ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கரை ஜீராவில் கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு சிட்டிகை உப்பு கலந்துக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நல்லா உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மாவு பிசைகிறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த சாஃப்ட்டு மொறுப்புலாம் கிடைக்கும். எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். தண்ணி நிறைய எடுத்து ஊற்றிடக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு பூரி போடுறதுக்கெல்லாம் எப்படி மாவு பிசையணும்னு சொல்லி காட்டியிருக்கேன். அதே மெத்தடு தான். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக தான் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்டாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்கவும் குடிக்காது. இது ஈஸியாக பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பூரி மாதிரி தட்டி குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் ஆக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ லீவு நாள் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே ஒரு நாளும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது, ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கோதுமை மாவில் எதை செஞ்சு கொடுத்தாலுமே நல்லது தான். மைதா மாவை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடையில் எல்லா சுட்ட எண்ணெயிலேயே மேலே எண்ணெய் சேர்த்துக்கிட்டே செய்வாங்க. நம்ம வீட்டிலனா தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம பொரித்து எடுத்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி வீட்டில் நம்மளுக்கும் செய்யும் பொழுது ரொம்ப நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க ரசித்து சாப்பிடும்போது பார்க்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து உருண்டு அதை அந்த தட்டு சைஸ் வர அளவுக்கு நான் தட்டி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் எந்த சோடா உப்புமே யூஸ் பண்ணவே இல்லை. சாதாரண உப்பு தான் சேர்த்துருக்கேன். சோடா உப்புலாம் நம்ம போடவே வேணாம், அது வயிறு அப்செட் பண்ணிவிடும். வெறுமனே நீங்கள் கோதுமை மாவோட நம்ம யூஸ் பண்ணுற உப்பை மட்டும் சேர்த்துக்குங்க, எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி ஷேப் கட் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவையுமே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக பொரித்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்க்கரை பாவில் போட்டு டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இனிப்பான சுவையான கோதுமை மாவு பிஸ்கெட் கிடைச்சிடும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுலேயே நீங்கள் வேணும் காரம் வேணும் அப்படின்னா இனிப்பு சர்க்கரை பாவு போடாமல் ஒரு சிட்டிகை வெறும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கூட அதில் குலுக்கி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இனிப்பு பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இனிப்பும், காரம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு காரமும் செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே வந்துருச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை பாவில் எப்பயுமே போடணும். நம்ம சர்க்கரை பாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி முதல்ல நம்ம எல்லா பிஸ்கெட்டையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை பாவில் ரெடி பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டிலே ஸ்நாக்ஸ் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ அவங்க கேட்டாலும் உடனே எடுத்து நம்ம கொடுத்துடலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரெடிமேடாக செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை பாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்குங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தான் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அவ்வளோதான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவுக்கு இந்த அளவுக்கு சர்க்கரை பாவு இருந்தாலே போதும். ஏலக்காவை நீங்கள் பவுட்ரு பண்ணி போட்டுக்குங்க, அது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பாகு வந்துருச்சு. கொஞ்சம் பிசு இது இருந்தாலே போதும். ரொம்ப கம்பி பதம் கெட்டி பதம்லாம் வேண்டாம். சர்க்கரை பாவு நுரைச்சி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நான் பொரித்து வச்சுருக்கிற பிஸ்கட்டையும் போட்டுட்டேன். அடுப்பை நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆறினவுடனே எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பரான சுவையான பிஸ்கட் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.